இன்னும் ஐயப்பன் வரலாற்றிலேயே சில நிறையாத பகுத்தறிவுக்கு பொருந்தாத பல கதைகள் இருக்கின்றன. அதில ஒரு கதை என்னன்னா, நம்ப சிவபெருமான் இருந்தாரு. மோகினி அவதாரம் எடுத்த திருமால் இருந்தாங்க. அந்த மோகினி அவதாரத்தை திருமால் அ தெ எடுக்கும் பொழுது, சிவன் வந்து அவர் மேல ஆசைப்பட்டுட்டாங்க. அதனால 2 பேருக்கும் பிறந்தது. இத இத வந்து நாத்திகர்களுக்குள்ள அத அத சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த குழந்தையான்லாம் கேட்பாங்க. ம், இ ம். இ இந்த கதை முழுக்க முழுக்க தவறான கதை. எத வச்சு இது தவறான கதைன்னு சொல்றீங்க? ஏன்னா உலகம் முழுக்க இந்த கதை தானே பரவலா பேசப்படுது. ஆ அதான் இந்து மதத்தில பல மடமைகள் புகுந்து விட்டன. இது கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா போதும். திருமால் மோகினி அவதாரம் எடுத்தது எந்த காலத்தில? ம். முதல் யுகத்தில எடுத்தது. ம், ம். அ அ அ முதல் யுகம்னா திரேதா அது யுகம். முடிஞ்சு அது முடிஞ்சு பல லட்சம் வருடங்கள் முடிந்து விட்டன. ம், இப்ப ஐயப்பன் பிறந்தது எப்ப? ம், ஐயப்பன் பந்தள மகாராஜாவுக்கு பிறக்கிறார். ம், பந்தள மகாராஜாவோட வாரிசுகள் இருக்கின்றன. ஏறத்தாழ சுமார் 500 வருடங்களுக்குள்ள பிறந்தவர் தான் ஐயப்பன். ம், ம். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால எடுக்கப்பட்ட மோகினி அவதாரம் எங்க இருக்குது? 500 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த ஐயப்பனுங்கிறது. ஐயப்பன். காலக்கணக்கீடு ஒட்டியே வரல. இத ஒண்ண வச்சே சொல்லிறலாம். அந்த அந்த கதை முற்றிலும் புனையப்பட்ட கதை. ஐயப்பனோட பெயருக்கு இழுக்கு வர வேணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு புனையப்பட்ட கதை. இதை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். காலக்கணக்கீடு அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தெளிவு வந்துரும்.